வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 299 பக்கமாக 98 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட்டாக. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 302 பக்கமாக வந்தால் மட்டும் மார்க்கெட்டில் இது பக்கமாக வந்தால் செல் பண்ணி 303-4 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலான்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போக முயற்சி செஞ்ச மார்க்கெட், ஆனால் தொடர்ந்து அதால் மேலே வர முடியாமல் மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே இருந்து 296.6 அப்படின்ற அடுத்த சப்போர்ட்டை தொட்டு 297.35ன்னு க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் நேற்று மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருந்தது காப்பர் மார்க்கெட்டில். இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 299 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் ஒரே ஒரு மாற்றம் தான். ஏன்னா மார்க்கெட் மறுபடியும் 296 சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிறது நமக்கு சந்தேகத்தை கொடுக்குது. திருப்பியும் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்கு அப்புறமா காப்பர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு விருப்பம். ஏன்னா மறுபடியும் 302 பக்கமாக போகிற சமயத்தில் மார்க்கெட் இந்த 302 உடைச்சிட்டு அடுத்த ஜோனுக்கு போகிறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த சமயத்தில் கொஞ்சம் தெளிவாக வாட்ச் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதனால் என்ன, இன்றைக்கி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிவிட்டு பொறுமையாக ஒரு ட்ரேடிங் முடிவு எடுக்கலாம். அது வரைக்கும் க்ளோஸாக மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய அட்வைஸாக. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.